முதல் மகன் விநாயகருக்கு ஆவணி மாதம் வளர்பிற சதுர்த்தி திதி அன்று பார்வதி தேவியால் உயிரூட்டப்பட்ட தினத்தை தான் ஒவ்வொரு வருடமும் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடிட்டு வரோம். முருகர், ராமர், கிருஷ்ணர் அவதரித்த தினத்தை கூட தான் கொண்டாடுறோம். ஆனா யாரோட சிலையும் நதியில கரைக்கிறது இல்ல. அப்படி இருக்கிறப்போ விநாயகர் பிறந்த தினத்துல எதனால அவர் உருவத்தை நதியில கரைக்கிறோம்? முழு முதற் கடவுளான விநாயகர் உருவான வரலாற்றையும், எதனால விநாயகர் தன்னோட தலையில சந்திரனை சொருகிருக்காரு, வயிற்றுல ஒரு பாம்பை கட்டி போட்டிருக்காரு, 4 யுகத்திலும் விநாயகர் என்னென்ன அவதாரம் எடுத்தாரு, அவரோட மனைவிகள், மகன்கள் யார் யாரு, திருச்சியில புகழ்பெற்ற உச்சி பிள்ளையார் கோவில் எப்படி உருவாச்சுன்னு, உலகின் மிக பழமையான முதல் விநாயகர் கோவில் எங்க இருக்கு, எதனால இந்த கோவில் தான் உலகின் முதல் பிள்ளையார் கோவில்னு சொல்றாங்க, அரச மரத்தடியில பிள்ளையார ஏன் வழிபடணும்னு சொல்றாங்க, விநாயகர் முன்னாடி மட்டும் ஏன் தலையில கொட்டி போட்டுக்கிறோம், தோப்பு காரணம் போடுறோம், ஏன் தேங்காய் உடைக்கிறோன்னு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் பற்றிய பல ஆச்சரியமூட்டு தகவல்களையும் சிறு கதைகளையும் இந்த ஒரே வீடியோல A to Z முழுமையா தெரிஞ்சுக்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க முதல் முறை நம்ம சேனல் வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல பதிவிடுற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். பிள்ளையாரை தவிர மற்ற எந்த கடவுளை வழிபடணும் அப்படின்னாலும் சில வடிவத்திலேயோ சிற்ப வடிவத்திலே தான் இருக்கணும். ஆனா விநாயகருக்கு அந்த கட்டுப்பாடெல்லாம் கிடையாது. எல்லா பொருளையும் இவரை வழிபடலாம். மஞ்சள் இருந்து மாட்டு சாணம் வரைக்கும் இவரை சுலபமா வழிபடலாம். நம்ம நல்ல ஒரு காரியம் செய்ய போறோம் அப்படின்னா தீய சக்திகள் அதை தடுக்க பார்க்கும். நம்ம முழுமுதற் கடவுளான விநாயகரை வழிபட்டு அந்த விஷயத்தை தொடங்கினா நல்லபடி அந்த செயல் முடியும். தீய சக்திகளை அழிச்சு நமக்கு நல்லது செய்வாரு விநாயகர். பொதுவா பிள்ளையார வழிபட்டது தான் எவ்வளவு பெரிய கடவுளா இருந்தாலும் வழிபடணும். அதுதான் நியாதியும் கூட. மிகப்பெரிய கடவுளா சொல்லப்படுற சிவன் விஷ்ணுக்கே ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். அவ்வளவு ஈஸியா ஒரு கோவிலை கட்டிட முடியாது. ஆனா இந்திய முழுக்க ஒவ்வொரு தெருவிலும் இருக்கக்கூடிய கடவுள் நம்ம விநாயகர் பெருமான் மட்டும்தாங்க. மற்ற கடவுள் போல பிரம்மாண்டமான கோவில் எல்லாம் தேவைப்படாது. சாதாரண தெரு முச்சந்தியிலும் குளக்கரையிலும் கூட விநாயகர் பெருமானை வழிபடலாம். விநாயக புராணத்தின்படி விநாயகரோட பிறப்பு எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். சிவபெருமான் ஒரு சமயம் வெளியே போயிருந்தப்போ பார்வதி தேவி நீராட போறாங்க. அப்போ தனக்கு காவலுக்காக யாரும் இல்லைங்கிறதுனால ஒரு சந்தன குழம்பை எடுத்து உருவமா உருவாக்கி அந்த உருவத்திற்கு உயிரிட்டுறாங்க. அந்த உருவம் ஒரு பிள்ளையா மாறிடுச்சு. நான் குளிச்சுட்டு திரும்ப வர்ற வரைக்கும் யாரையும் உள்ள அனுமதிக்க கூடாதுன்னு பிள்ளையாருக்கு அறிவுத்திட்டு பார்வதி தேவி நீராட போயிடுறாங்க. அந்த சமயம் அங்க வந்த சிவபெருமான பிள்ளையாருடனே உள்ள அனுமதிக்காதனால கோபம் கொண்ட சிவன் பிள்ளையாரோட தலையை வெட்டிட்டு உள்ளே போறாரு. பார்வதி தேவி குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தப்போ தலை இல்லாம கிடந்த பிள்ளையாரை பார்த்து கோபமும் ஆக்ரோஷமும் கொண்ட தான் உருவாக்கிய பிள்ளையார சிவனே சிதைத்து விட்டது அறிந்த காளியா மாறி பூ உலகத்தையும் அழிக்க தொடங்கியிருக்காங்க. ஆக்ரோஷமான உருவெடுத்து காளியை பார்த்து பயந்து நடுங்கின தேவர்கள் சிவன்கிட்ட போய் முறைட்டு இருக்காங்க. காளியை சாந்தப்படுத்துவதற்கு முடிவெடுத்த சிவன் தன்னோட பூத கணங்களை அழைச்சி வடக்கு திசையா சென்று முதலில் தென்படுற ஜீவராசியோட தலையை வெட்டி கொண்டு வரும்படி சொல்லியிருக்காரு. சில பூதகணங்கள் வடக்கு திசையை நோக்கி சென்ற போது அவங்களுக்கு ஒரு யானை கண்ணில் தென்பட்டிருக்கு. அந்த யானோட தலையை வெட்டி எடுத்துட்டு வந்து சிவபெருமான் கிட்ட கொடுக்குறாங்க. அந்த வெட்டப்பட்ட யானின் தலையை பிள்ளையாரோட உடம்புல வச்சு உயிரூற்றாரு சிவபெருமான். இந்த நிகழ்ச்சியை பார்த்த பார்வதி தேவி தன்னோட பிள்ளையக்கு உயிர் கிடைச்சதை எண்ணி சந்தோஷப்பட்டு காளியோட ஆக்ரோஷம் தணிந்து சாந்த சுப்ரனியா மாறுறாங்க. அப்போ சிவபெருமான் பிள்ளையாருக்கு கணேசன்னு பெயர் சூட்டி தன்னோட பூத கணங்களுக்கு தலைவரா நியமிச்சிருக்காருன்னு நாரத புராணத்துல விநாயகரோட பிறப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சி நடந்து ஆவணி மாத சுக்லபட்ச சதுர்த்தி திதி அன்றிலிருந்து இன்று வரை விநாயகர் பிறந்த தினமான சதுர்த்தி தினத்தை விநாயகர் சதுர்த்தின்னு புனித தினமா சிறப்பா கொண்டாடிட்டு வர்றோம். ரொம்ப சந்தோஷமா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை அழகா உருவாக்கி எதனால நதியில கரைக்கிறோன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். சிவனோட முதல் மனைவி சனிதேவியா குண்டலத்துல விழுந்து இருந்த பிறகு பர்வதராஜனுக்கு மகளா பார்வதிங்கிற பெயரோடு வாழ்ந்து வராங்க. சின்ன வயசுல இருந்தே சிவனை தான் தன்னோட கணவனா நினைச்சு அவரை திருமணம் செஞ்சுக்கணும்னு வாழ்ந்து வராங்க. ஈஸ்வரனை திருமணம் செஞ்சுக்கணும்னா விநாயகரை நினைச்சு சதுர்த்தி விரதம் மேற்கொள்ளணும் பார்வதியோட தந்தையான பர்வதராஜன் யோசனை சொல்லியிருக்காரு. அவர் சொன்னபடியே பார்வதி மண்ணாலான ஒரு விநாயகர் விக்கிரத்தை உருவாக்கி ஆகம விதைமுறைப்படி அந்த விக்கிரத்துக்கு பூஜைகள் செஞ்சு வந்திருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். பார்வதி சிவனை திருமணம் செஞ்ச பிறகுதானே தன்னோட காவலுக்காக விநாயகரை உருவாக்குனாங்க. அப்புறம் எப்படி திருமணத்திற்கு முன்னாடி விநாயகரை நினைச்சு வழிபடுறாங்கன்னு? மூர்த்திகளான சிவன், விஷ்ணு, பிரம்மா உருவாகிறதுக்கு முன்னாடியே முழுமுதற் கடவுளான விநாயகர் உருவானதா சில புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதன்படி பார்வதி ஈசனை மணக்க எண்ணி விநாயகரை வழிபட்டு வந்திருக்காங்க. ஆவணி மாத அமாவாசை அடுத்து சதுர்த்தியில் இப்படி விநாயகரை நினைச்சு பூஜை செஞ்சு பௌர்ணமிக்கு அடுத்து சதுர்த்தி வரையில் தினமும் பூஜை செஞ்சு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் மண்ணாலான செஞ்ச பிள்ளையார
மேளதாளத்தோடு ஊர்வலமாக எடுத்துக்கிட்டு போய் நதியில் கரைச்சிடுறாங்க. அந்த 15 நாட்களும் நியாயமாக நிஷ்டர்களை மீறாமல் இருந்த விரதத்தின் பலனாக தான் ஆசைப்பட்ட போலவே கைலாதநாதனை ஈசனை திருமணம் செஞ்சுருக்காங்க. அதனால தான் விநாயகரை வச்சு பூஜை செஞ்சுட்டு நதியில் கரைக்கிறோம். ஆடி மாதம் பெருக்கெடுத்து வரும் ஆற்று நீரை பாதுகாக்க விநாயகரை மண்ணிலேயே களிமண்ணிலே செஞ்சு நதியில் கரைக்கிறது மூலமாக நதி நீர் பாதுகாக்கப்படும்னு இப்படி செஞ்சுட்டு வராங்க. மாபெரும் இதிகாச நூலான மகாபாரத நூல் எழுத விநாயகர் தன்னோட தந்தத்தையே உடைச்சிருக்காரு. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த விநாயகரோட மற்றொரு தந்தத்தை மகாபாரத்தின் சிறந்த குருவான பகவான் பரசுராமர் படைச்சிருக்காரு. அது எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாம். ஜமதக்கினி முனிவர்கிட்ட இருந்த காமதேனு பசுவை காட்டு வழியா அர்ஜுனை திருடிட்டு போயிடுவாரு. அதனால பரசுராமர் அர்ஜுனை கொன்னுட்டு பசுவை மீட்டுட்டு வந்துருவாரு. இதனால கோவப்பட்ட காத்துவையா அர்ஜுனோட பசங்க ஜமத்கனி முனிவரை கொன்னுடுவாங்க. பரசுராமர் அதனால 21 தலைமுறையா அநியாயம் செய்யும் சத்திரியார்களை வாதம் செஞ்சு வருவாரு. அவரோட சபதம் நிறைவேற சிவபெருமான் கொடுத்த பரிசு தான் பெருந்துணையா இருந்துச்சு. அதனால நன்றி தெரிவிக்கும் விதமா பல காடு மடையெல்லாம் கடந்து கஷ்டப்பட்டு கைலாயத்துக்கு போயிருக்காரு பரசுராமர். அப்போ வாசல்ல காவலுக்கு இருந்த விநாயகர்கிட்ட வணக்கத்தை சொல்லி நான் சிவபெருமானை தரிசிக்கணும்னு சொல்றாரு. விநாயகர் தாயும் தந்தையும் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இப்போதைக்கு யாரையும் உள்ள விட முடியாதுன்னு சொல்றாரு. கொஞ்ச நேரம் மட்டும் அனுமதிங்க, சிவனோட காலில் விழுந்து வணங்கிட்டு வந்துடுறேன், அவரை பார்க்க ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கேன்னு சொல்றாரு பரசுராமன். என்ன சொன்னாலும் விட முடியாதுன்னு விநாயகர் சொல்லிடுறாரு. கோவப்பட்ட பரசுராமர் சிவன் கொடுத்த கோடாரியே விநாயகர் மேல வீசுறாரு. விநாயகரில் பரசுராமரோட தாக்குதலை தடுத்திருக்க முடியும், ஆனா தந்தை கொடுத்த பரசாட்சின்னு அப்படியே நிற்கிறாரு. அவரோட தந்தத்தில் பட்டு பிள்ளையாரோட ஒரு தந்தம் வெட்டிடுது. அந்த இடத்திலேயே வழியில கட்டிட்டு மூச்சியாகி கீழே விழுந்துடுறாரு விநாயக பெருமான். கணேசனோட சத்தம் கேட்டு சிவனும் பார்வதியும் வந்து பார்க்குறாங்க. தான் கொடுத்த கோடாரியே தன்னோட பையனை பரசுராமர் காயப்படுத்தி இருக்கிறான்னு கோவப்படுறாங்க. பரசுராமர் அவரோட தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்குறாரு. அதுக்கு பிறகு விநாயகர் முழிச்சு பரசுராமருக்கு ஆசீர்வாதம் கொடுத்து அவரோட கோபத்தை தனியத்தான் நான் இப்படி செஞ்சேன்னு சொல்லியிருக்காரு. அந்த நிகழ்வுக்கு அப்புறம் தான் பரசுராமரோட கோபம் தணிஞ்சு தன்னோட திறமையை வீணாக்காம எல்லோருக்கும் வித்தைகளை கற்றுக் கொடுத்து யாராலையும் வீழ்த்த முடியாத மாவீரர்களை உருவாக்கி சிறந்த குருவா இருந்திருக்காரு பரசுராமர். அடுத்து விநாயகர் ஏன் தன்னோட வயிற்றுல பாம்பை ஒரு பெல்ட்டா பயன்படுத்தியிருக்காருன்னு பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தி அனைவருக்கும் பார்வதி தேவி நிறைய மோதல்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அன்னைக்கே முழு பௌர்ணமி தன்னோட வயிறு ஃபுல்லா மோதிரத்தை நிரப்பிக்கிட்டு தன்னோட வாகன எலி மேல ஏறி விளையாட போயிருக்காரு விநாயகர். அப்போ வழியில ஒரு பாம்பு போயிருக்கு. பாம்பை பார்த்து பயந்த எலி கணேசனை கீழே விழ வச்சுட்டு அப்போ அவரோட வயிறு உடஞ்சி வயிற்றுல இருந்த எல்லா மோதிரங்களும் கீழே விழுந்துட்டு இதை பார்த்த சந்திரதேவனும் வழியில போன ஒரு பாம்பை பார்த்து சிரிக்கிறாரு. எல்லா மோதிரங்களையும் திருப்பி எடுத்து வயிற்றுக்குள்ள போட்டுட்டு அந்த பாம்பை பிடிச்சி வயிற்றுல இறுக்கமா கட்டிடுறாரு விநாயகர். சந்திரதேவன் ரொம்ப நக்கலா கணேசனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. இதனால ரொம்ப கோவப்பட்ட கணேசன் தன்னுடைய ஒரு தந்தத்தை உடைச்சி சந்திரதேவன் மேல வீசுறாரு. உடனே ஒளி மிகுந்த அருளால் கர்வமா என்னோட உருவத்தை பார்த்து கேலி செஞ்சு சிரிக்கிறியா, உன்னோட அழகு குறைஞ்சி போகட்டுன்னு சொல்லி சாபம் கொடுக்குறாரு. அப்புறம் தான் செஞ்ச தப்புக்கு சந்திரன் மன்னிப்பு கேட்டதும் மாசத்துல ஒரு நாள் முழுவதுமா ஒளியிலிருந்து இருப்பீங்க, மற்ற நாள் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுட்டு வரும்னு சொல்றாரு. அதனாலதான் அமாவாசை வளர்ப்பிற தேய்ப்பிற எல்லாம் ஏற்படுது. உலக நன்மைக்காகவும் பல அரக்கர்களை வாதம் செய்யறதுக்காகவும் விஷ்ணு பகவான் 24 அவதாரங்கள் எடுத்திருக்காருன்னு கேள்விப்பட்டிருப்போம். சிவபெருமான் 19ஆம் அவதாரங்களையும் எடுத்திருக்காரு. ஆனா முதல் கதலான விநாயகர் 12 அவதாரங்கள் எடுத்திருக்காரு. அது எல்லாம் என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். விநாயகரோட முதல் அவதாரம் கஜானா அவதாரம். யானை முகத்தோடு மோஷினா தன்னோட வாகனமா ஏத்துக்கிட்டது. இந்த அவதாரத்துல தான் இந்த மோஷிகன் சிவபெருமான் கிட்ட ஒற்றை கால தவ இருந்து பல வரங்களை வாங்கினான். கஜமுக அசுரன் தான் இவன். ஒரு முனிவருக்கும் அருகிக்கும் பிறந்த மகன் எந்த ஆயுதங்களாலும் எனக்கு அழிவே நேரக்கூடாதுன்னு ஒரு வரத்தை சிவபெருமான் கிட்ட வாங்கியிருந்தான். அனைத்து உலகத்தையும் அடிமைப்படுத்தி காலை மாலை மதியன்னு இப்படி 3 வேளையும் தேவர்கள் எல்லாரையும் ஆராய்ச்சி எடுத்து தோப்புக்காரனை போட வச்சிருக்கான். அவனோட சக்திக்கு முன்னாடி செயலிழந்து போன தேவர்கள் அவன் பேச்சு கேட்டு தோப்புக்காரனை போட்டிருக்காங்க. தேவர்கள் எல்லாரும் சிவபெருமான்கிட்ட போய் நடந்த விஷயத்த சொல்லி முறையிட்டு இருக்காங்க. நீங்க கொடுத்த வரத்தால நாங்க தான் இப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நீங்களே இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்றாங்க. சிவன் விநாயகரை கூப்பிட்டு அந்த அரக்கனை வதம் செய்ய சொல்றாரு. எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்காம அவர் கொடுத்த வரத்தை பத்தியும் தெளிவா சொல்லல. விநாயகரும் அப்பா கொடுத்த வரம் பத்தி தெரியாம எல்லா ஆயுதங்களையும் எடுத்துக்கிட்டு அசுரனை அழிக்க போறாரு. எவ்வளவோ முயற்சி செஞ்ச அசுரனை எந்த ஆயுதங்களாலும் அழிக்கவே முடியலையாம். உடனே விநாயகர் அவரோட வலது தந்தத்தை பிடுங்கி கஜமுக சூரன் மேல வீசி அவனை அழிக்கிறாரு. தன்னோட தப்பை உணர்ந்த அசுரன் விநாயகர்கிட்ட மன்னிப்பை கேட்டு மோஷிகான மாறி
தன்னை விநாயகரோட வாகனமாக ஏற்றுக்க சொல்லி கேட்டிருக்கான். விநாயகரும் கஜமுகசூரனை வாகனமாக ஏற்றுக்கிட்டாரு. அசுரன் மோஷிமிக்கா மாறின பிறகு தேவர்கள் எல்லோரும் அசுரனுக்கு பயந்து போட்ட தோப்பு காரணத்தை விநாயகர் காப்பாற்றினதுனால நன்றி சொல்ல விதமாக தோப்பு காரணம் போட்டிருக்காங்க. அதனால தான் நம்மளும் விநாயகருக்கு தோப்பு காரணம் போடுறோம். இரண்டாவதா வக்ரதுண்ட அவதாரம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வளைந்த தும்பிக்கையை கொண்ட விநாயகர். இதனால இந்த அவதாரம் விநாயகர் எடுத்திருந்தாருன்னு காசியில தூரசுங்கிற ஒரு அசுரன் இருந்தானாம். பூலக மக்களையும் தேவர்களையும் கொடுமைப்படுத்தி வந்திருக்கான். அவனோட தொல்லைகளை தாங்க முடியாத தேவர்கள் இந்த முறையை பார்வதி தேவி கிட்ட முறையிட்டு இருக்காங்க. அப்போ பார்வதி தேவி அந்த அரக்கனை அழிக்க சொல்லி விநாயகர்கிட்ட சொல்றாங்க. எப்பவும் விநாயகர் மோஷிக்கண்ணனை தான் அவரோட வாகனமா பயன்படுத்துவாரு. ஆனா தூரசூரனை அழிக்க போனப்போ தேவியோட வாகனமான சிம்ப வாகனத்துல போய் அரக்கனை அழிச்சு வதை செஞ்சிருக்காங்க. எப்பவுமே அமைதியான முகத்தோட இருக்கிற விநாயகர் இந்த வக்ரதுண்ட அவதாரத்துல மட்டும் மகிஷா சுரமார்த்தினி மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமா இருந்திருக்காரு. கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு உபதேசம் செஞ்ச பகவத்கீதையை பத்தி மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா விநாயகரை உபதேசிக்க கணேச கீதை பத்தி கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆமாங்க, விநாயகர் வர்ணிய மன்னருக்கு மகனா தோன்றி அவரோட ஆணவத்தை அடக்கி கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு உலகமன்னா என்ன, மாயையே என்னன்னு எடுத்து சொன்ன மாதிரி மன்னருக்கு உபதேசம் செஞ்சிருக்காரு. அதே தான் கணேச கீதை, கணபதி கீதைன்னு சொல்றாங்க. வருந்திய மன்னரோடு விக்னங்களை அடக்கியதால் விக்ன விநாயகர்னு சொல்லப்படுகிறது மகவத்கட அவதாரம். விநாயகர் கஷிபா முனிவரோட வேண்டுதலின்படி அவருக்கு மகனா தோன்றி வளர்ந்து வந்திருக்காரு. அப்போ காசி ராஜேங்கிற அரசனுக்கு நார்த்தாங்கன், தேவாங்க 2 மகன்கள் இருந்தாங்களாம். விநாயகரும் காஷினிப்ப முனிவரும் யாகத்துக்கு போகும்போது அவங்கள வழிமறைச்சி தடுத்திருக்காங்க. அப்போ விநாயகர் அவங்க தலையில இருந்த கலசத்துல இருந்து ஒரு தேங்காயை எடுத்து வீசி அந்த 2 அரக்கர்கள் தலையை உடைச்சி செதறடிச்சிருக்காரு. தடையா வந்து நின்ற அரக்கர்களை தேங்காயை வச்சு செதறடிச்சதுனால எந்த காரியம் தொடங்குறதுக்கு முன்னாடி தடைகள் இல்லாம இருக்கணும்னா விநாயகருக்கு வேண்டிக்கிட்டு சித்த தேங்காயை உடைக்கிறோம். அடுத்ததா சிந்தாமணி அவதாரம். அஜிபித் அரசனுக்கு கானான் அப்படிங்கிற ஒரு பையன் இருந்திருக்கான். காட்டுக்கு வேட்டைக்கு போய் திரும்ப வரும்போது ரொம்ப களைப்பா இருந்ததுனால கானான் அங்க ஒரு ஆசிரமம் இருக்கிறத பார்த்து அங்க ஓய்வெடுக்கலான்னு போயிருக்கான். அந்த ஆசிரமம் கபிலா முனிவரோட ஆசிரமம். கபிலா முனிவரும் கானனும் அவரோட படைகளுக்கு விருந்து அளிச்சு அவங்களோட பசியை தீர்த்து வச்சிருக்காரு. அந்த இளவரசனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கு. எப்படி இவர் ஒரே ஆளு இவ்வளவு பேருக்கு அறுசுவை உணவளிச்சிருக்கான்னு இந்த சந்தேகத்தை கபிலர் முனிவர்கிட்ட கேட்டிருக்கான். கபில முனிவர் இளவரசன்கிட்ட நடந்த விஷயத்த சொல்றாரு. அவர்கிட்ட சிந்தாமணின்னு ஒரு அபூர்வமான ஆபரணம் இருக்குமா. அதை இந்திரன் கிட்ட இருந்து பரிசா வாங்கி இருப்பாரு. அந்த சிந்தாமணி காமதேனு அக்ஷய பாத்திரம் மாதிரி அல்ல குறையாத உணவுப் பொருட்களை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட பேராசை கொண்ட இளவரசன் அதை திருடிட்டு போயிடுறான். இதனால கவலையான கபில முனிவர் துர்காதேவி கிட்ட தன்னோட பிரச்சனையை சொல்றாரு. தேவி விநாயகரை நோக்கி உபவாசம் இருந்து உன் பிரச்சனையை சொல்லுன்னு சொல்றாங்க. கபில முனிவரும் உபவாசம் இருந்து நடந்த விஷயத்த விநாயகர்கிட்ட முறையிடுறாரு. முனிவரோட கவலையை போக்க இளவரசனை துரத்திட்டு போறாரு விநாயகர். 2 பேருக்கும் பெரிய போரா நடக்குது. கடமை மரத்தடியிலே விநாயகர் கணனை வதம் செஞ்சு அந்த சிந்தாமணி ஆபரணத்தை முனிவர்கிட்ட மீட்டு கொடுக்கிறாரு. கபில முனிவர் சந்தோஷப்பட்டு என்கிட்ட இருக்கிறத விட முழு முதற் கடவுளான உங்ககிட்ட இருக்கிறத தான் பாதுகாப்பு, அதனால நீங்களே வச்சுக்கோங்கன்னு விநாயகர்கிட்டயே சிந்தாமணியை கொடுத்துருவாரு. கணனை அழிச்சு சிந்தாமணியை மீட்ட இந்த அவதாரத்தை தான் சிந்தாமணி விநாயகர்னு சொல்றோம். இந்த போர் நடைபெற்ற இடம் இப்போ இருக்க புனலா தேவிங்கிற கிராமம். மயூரேச அவதாரம். முருகன் மட்டும்தான் மயில தன்னோட வாகனமா வச்சிருப்பாருன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா விநாயகரும் மயில தன்னோட வாகனமா மாத்தின கதையை பத்தி பார்க்கலாம். சிந்துங்கிற பேர் கொண்ட மயில் வடிவ அரக்கனை அழிக்க பார்வதி தேவி ஒரு சங்கடாங்க சதுர்த்தி தினம் அன்னைக்கு விரதம் இருந்து விநாயகர்கிட்ட அந்த அசுரனை அழிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. விநாயகரும் மயில் வடிவ அரக்கனை அழிச்சு அவனை தன்னோட வாகனமான மாத்தின இந்த அவதாரத்தை தான் மயூரேச அவதாரம்னு சொல்றோம். பாலச்சந்திர கணபதி அவதாரம். அனலான் அப்படிங்கிற ஒரு அரக்கன் தேவர்களுக்கு பல துன்பங்களை கொடுத்து வந்திருக்கான். இதை கேள்விப்பட்ட விநாயகர் அந்த அரக்கனை அப்படியே விழுங்கிடுவாராம். அனலான வெப்பம் கடுமையான வெப்பம் கொண்ட அரக்கனை விழுங்கியதுனால வெப்பந்தாங்க முடியாம சந்திர பகவானை எடுத்து குளிர்ச்சியாக அவரோட நெத்தியில வச்சுக்கிட்டாராம். அனலான வதம் செஞ்சு சந்திரனை சூடிக்கொண்டதால் பாலச்சந்திர கணபதின்னு சொல்றோம்.